செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் நலப்பணியாளர்கள் நீக்கத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று திமுக இளைஞர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மக்கள் நலப்பணியாளர்கள் 13,000 பேரை அதிமுக அரசு திடீரென்று நீக்கி உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து மக்கள் நலப்பணியாளர்கள் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசின் உத்தரவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் மக்கள் நலப்பணியாளர்கள் நீக்க ஆணையை ரத்து செய்து அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த கோரி திமுக இளைஞர் அணியினர் சார்பில் இன்று மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மெமோரியல் ஹால் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக இளைஞர் அணி செயலாளர் மு.க.ஸ்டாலின் தலைமை தாங்கினார். இதில் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அப்போது அதிமுக அரசு தொடர்ந்து அரசு ஊழியர்களை பழிவாங்கும் விதமாக நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது என்றும், மக்கள் நலப்பணியாளர்களுக்கு எதிரான அரசாணையை அரசு திரும்பப் பெறாவிட்டால் அடுத்த கட்டமாக சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மீண்டும் அவர்களுக்கு அந்த வேலையை வழங்கிட வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதன் சார்பில் இந்த அறப்போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே திமுக இளைஞர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு அரசிற்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். திருவண்ணாமலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மீண்டும் மக்கள் நலப்பணியாளர்களை பணியமர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதேபோல் திருப்பூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான திமுகவினர் கலந்து கொண்டு அதிமுக அரசிற்கு எதிராக கோஷமிட்டனர். கரும்பு டன் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் வழங்க கோரி பாரதிய கிசான் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் கரும்பு டன் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் வழங்க கோரி பாரதிய கிசான் சங்கம் சார்பில் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எத்தனால் எரிபொருள் அடிப்படையாக கொண்டு மின்சாரம் உற்பத்தி செய்து மின்வெட்டு இல்லாத தமிழ்நாடாக வேண்டும் என்றும், எத்தனால் பெட்ரோல் உடனடியாக உற்பத்தி செய்து 5 லட்சம் கோடி நஷ்டத்திற்கு காரணமான பெட்ரோலிய இறக்குமதியை ஒழித்து கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதில் வந்தவாசி, செய்யாறு, ஆரணி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். ஜவஹர்லால் நேரு பிறந்த பாரம்பரிய வீட்டை நேற்று அவரது கொள்ளுப்பேரன் ராகுல் காந்தி பார்வையிட்டார். அவருடன் மூத்த காங்கிரஸ் தலைவர்களும் சென்றிருந்தனர். இந்தியாவின் முதல் பிரதமரும் இந்திரா காந்தியின் தந்தையுமான ஜவஹர்லால் நேரு பிறந்த வீடு உத்தரப்பிரதேச மாநில தலைநகரான அலகாபாத் நகரில் உள்ளது. இந்த வீட்டை அவரது கொள்ளுப்பேரனான ராகுல் காந்தி நேற்று பார்வையிட்டார். அவருடன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான திக்விஜய் சிங், ரீட்டா பகுகுணா ஜோஷி ஆகியோரும் சென்றிருந்தனர். ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு தற்போது அங்கு பிரச்சாரம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் ட்ரக் ஒன்று மோதி சிறுவன் பலியானதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த ட்ரக்கை தீ வைத்து கொளுத்தினார்கள். மக்கள் நெரிசல் மிகுந்த சாலையில் கனரக வாகனங்களை அனுமதித்ததால் தான் இந்த விபத்து நேரிட்டதாக கூறி பொதுமக்கள் போலீசாருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். சம்பந்தப்பட்ட ட்ரக் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தினால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர ரோந்து பணி மேற்கொள்ளப்பட்டது. மருமகளை வெட்டி கிணற்றில் தள்ளி கொலை செய்ய முயன்ற வழக்கில் மாமியார், மாமனாருக்கு 10 வருட கடுங்காவல் தண்டனை வழங்கி கிருஷ்ணகிரி சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்தது. கிருஷ்ணகிரி அருகே குடுமியானஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவரது மனைவி சாந்தி அரசு மருத்துவமனையில் கடைநிலை ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் சரியான நேரத்திற்கு வீட்டிற்கு வருவதில்லை என்று கூறி அவரது மாமியார், மாமனார் அடிக்கடி சாந்தியை துன்புறுத்தியுள்ளனர். ஒரு கட்டத்தில் பிரச்சினை உச்சகட்டத்தை எட்டியதால் ஆத்திரமடைந்த அவர்கள் சாந்தியை அரிவாளால் தாக்கி கிணற்றில் தள்ளியுள்ளனர். இதனை அறிந்து அந்த கிராம பொதுமக்கள் அவரை காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதித்தனர். கடந்த 2008ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக சாந்தி புகார் அளித்ததன் அடிப்படையில் மாமனார், மாமியார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை நேற்று நடைபெற்றது. இதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவர்களுக்கு தலா 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து கிருஷ்ணகிரி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பரபரப்பு தீர்ப்பளித்தார்.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கண்மாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருவதால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மானாமதுரை அருகே மிளகனூர் கிராமத்தை சுற்றிலும் உள்ள சீனிமடை, கஞ்சிமடை, நாராயணதேவன்பட்டி, ராமநேந்தல் உள்ளிட்ட கிராமங்களுக்கு பாசன தேவைக்காக மிளகனூர் கண்மாயிலிருந்துதான் தண்ணீர் செல்கிறது. இந்நிலையில் நேற்றிரவு கண்மாயில் மடைப்பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு அதிக அளவில் தண்ணீர் வெளியேறுவதால் கண்மாய் அருகே நடவு செய்யப்பட்டிருந்த நாற்றுக்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை பார்வையிட்ட அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நைட்டு ஒரு 8 மணிக்கு சுமார் மடையில பொத்துக்கிட்டு மழை சரியா இல்லாதனால தண்ணி வெளியேறி அது மூலமா அரசுக்கெல்லாம் தெரிவிச்சுட்டு கிராம மக்கள் எல்லோரும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் இதுவரைக்கும் அடைச்சு முழுமையா நிப்பாட்ட முடியாம இன்னும் தண்ணி போய்கிட்டு இருக்குது. எல்லா மடைகளுமே சைபன் பூராமே ரிப்பேர் ஆயிடுச்சு. எந்த சற்றும் இல்லை. கிராமத்து செலவுல தான் சற்றெல்லாம் புதுசா வாங்கி போட்டுட்டு இருக்குது. சற்று இல்லாத மடையெல்லாம் தண்ணி அப்புறம் போயிடுது. உலக மக்கள் நன்மைக்காக ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற மகா ஹோமத்தில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். தமிழக மக்கள் சுபிட்சமாக வாழவும், மக்கள் யாவரும் பசி பட்டினியின்றி வாழவும், உலக மக்கள் யாவரும் துன்பங்கள் இன்றி இனிதே வாழ வேண்டும் என்று ஸ்ரீரங்கம் வெளியாண்டாள் சன்னதியில் மகா ஹோமம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீரங்கம் பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது பாம்புகளையே பயமுறுத்தும் பாம்பு பண்ணை ஊழியர். பாம்பு என்றாலே படையும் நடுங்கும் என்பது பழமொழி. இங்கோ நல்ல பாம்பு கூட்டம் வசிக்கும் ஒரு இடத்தினை ஊழியர் ஒருவர் சுத்தம் செய்கிறார். படமெடுத்தாடும் பாம்புகள் இவரை பார்த்தவுடன் பெட்டிப்பாம்பாய் அடங்கி விடுகின்றன. படமெடுத்தாடும் பாம்புகளை புடலங்காயை பிடிப்பது போல் பிடித்து தூக்கி எறிகிறார். பார்க்கவே வியப்பாக இருக்கிறதல்லவா? கொல்கத்தா டெஸ்டில் இந்திய அணியின் மும்மூர்த்திகள் அபார சதம். தடுமாற்றத்தில் வெஸ்ட் இண்டீஸ். விவரம் இடைவேளைக்கு பிறகு.